பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிப்போம். அவர் உங்கள் எல்லோரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றார். இந்த வார்த்தையில் 4 கருத்துக்களை நாம் தியானிக்க வேண்டும். 4 கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார். எழுப்பினதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கங்கள் கீழே விவரிக்கப்பட்டிருக்கிறது. வசனத்தில் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பினார். அவன் நன்றாக தெரியும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், ஸ்தோத்திரம், அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் அதிகாலையிலே என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பப்பட்டார். இது நடந்த உண்மை, நாம் விசுவாசிக்கிற சத்தியம். அப்போஸ்தலர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்த அதே பட்டணத்தில் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து பலமாக சாட்சி கொடுத்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற வார்த்தையினாலே அந்த நகரத்தை நிரப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவை சிலுவையில் அறைந்த அதே நகரத்தை, அதே ஜனங்கள் நடுவில் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்த உண்மையினாலே அந்த பட்டணத்தின் மூலை முடுக்குகள் மக்கள் எல்லோரும் அறியத்தக்க அந்த செய்தியை எடுத்து சொன்னார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, நீங்கள் ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம், அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம் என்று சொன்னார்கள். 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்கள் மிகுந்த இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தாங்களா? பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். வித் கிரேட் பவர் அண்ட் கரேஜியஸ்னஸ், அதிகாரத்தோடும் தைரியத்தோடும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று ஸ்தோத்திரம் அவர்களுக்கு பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். இயேசு உயிர்த்தெழுந்த காலத்திலே, நேரத்திலே அவர் உயிர்த்தெழவில்லை. உயிர்த்தெழுதலின் உண்மையை மறைப்பதற்காக போர் வீரர்களுக்கு ஸ்தோத்திரம் ஆசாரியர்களும் மூப்பர்களும் பணங்களை கொடுத்து, அதிகமான பணங்களை கொடுத்து அந்த உண்மையை மறைக்க முற்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் பணமும் மறைக்க முடியவில்லை, அவர்களுடைய அதிகாரங்களும் மறைக்க முடியவில்லை, அவருடைய சூழ்ச்சிகளும் மறைக்க முடியவில்லை. சாதாரண சீசர்கள் மிகுந்த தைரியத்தோட கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி மட்டுமல்ல, அந்த பட்டணத்தையே நிரப்பினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் அதிகாரத்திலே 24ஆம் வசனத்திலே, தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எழுப்பினார். வசனம் சொல்லுது, உங்கள் எல்லாரையும் பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தமது பிள்ளையாகிய கிறிஸ்துவை என்ன செய்தார்? எழுப்பினார்.
எழுப்பி முதலாவது உங்களிடத்துக்கே அவரை அனுப்பினார். எழுப்பினார். இரண்டாவது உங்களிடத்திலேயே அவரை அனுப்பினார் என்று சொல்லும்போது, இந்த வார்த்தை சொல்லப்பட்ட காலகட்டங்களில் பரிசுத்த ஆவியானவர் பெருமழையாய் ஊற்றப்பட்ட நேரம். இங்கே உங்களிடத்தில் அவரை அனுப்பினார். எழுப்பப்பட்ட இயேசுவை உங்களிடத்தில் அனுப்பினார். முதலாவது உங்களிடத்திலேயே அனுப்பினார். இரண்டாவது தான் புறஜாதிகள் மத்தியிலே அவர் அனுப்பப்பட்டார். எழுப்பப்பட்ட இயேசு அனுப்பினார் என்பது எதை காட்டுகிறது? பொதுவாக தேவன் மிகுந்த நீடிய பொறுமை உள்ளவர். God is long suffering with lost people. பாவிகள் மேல் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். இந்த ஜனங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட யோவான் ஸ்நானகனுடைய வல்லமையான ஊழியத்தை நிராகரித்தார்கள். பிரைஸ் காட், அல்லேலூயா. இஸ்ரவேலின் தலைவர்கள் யோவான் ஸ்நானகன் ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியாக இருந்தார். அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து என்ன செய்யல? மனம் திரும்பவில்லை. அவரை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவன் சிரச்சேதம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்க மாட்டார். ஜனங்கள் மிகுந்த போராட்டத்தை செய்திருப்பார்கள். அன்றைக்கு ஒரு பெரிய கிளர்ச்சியை செய்திருப்பார்கள். யோவான் கொல்லப்பட்ட நாட்களில் பெரிய எதிர்ப்புகளை காண்பித்திருப்பார்கள். ஆனாலும் ஸ்தோத்திரம், they rejected the ministry of John Baptist. இயேசுவுக்கு முன்னோடியாக வந்து அவர் ஊழியம் செய்து இரத்த சாட்சியாக மரித்தார். ஏரோதுவினாலே படுகொலை செய்யப்பட்டார், சிறைச்சேதம் செய்யப்பட்டார். அவர் அந்த ஏரோது அந்த ஆர்டரை பிறப்பித்த அதை கேள்விப்பட்ட அவர்கள் நிச்சயமாய் அதை தடுத்து நிறுத்தியிருப்பார்கள், அங்கீகரித்திருந்தார். இரண்டாவது, தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியில் அனுப்பப்பட்டார். இரட்சகராய், பாலகனாய், மேசியாவாக வந்தார். அவர்கள் நடுவிலே ஸ்தோத்திரம் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். எப்படி யோவானுடைய ஊழியத்தை நிராகரித்தார்களோ அப்படியே கிறிஸ்துவின் ஊழியத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நிராகரித்தார்கள். நான் வேதத்தில் வாசிக்கும் போது இவர் 2 பேருமே தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். யோவான் தேவனால் அனுப்பப்பட்டார், கிறிஸ்து தேவனால் அனுப்பப்பட்டார். ஆனால் தேவனிடத்திலிருந்து வந்த ஸ்தோத்திரம் 2 பேரையும் ரிஜெக்ட் பண்ணிவிட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் அந்த ஜனங்கள் மேல் மிகுந்த பொறுமையாயிருந்தார். அவர்கள் ஸ்தோத்திரம் அவர்களிடத்தில் மறுபடியும் தன்னுடைய குமாரனை எழுப்பி அனுப்பினார் என்றால், இங்கே பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டதைத்தான் கிறிஸ்துவின் ஊழியத்தை தொடர்ந்து அவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு, கிறிஸ்துவின் ஊழியத்தை அவர்களுக்கு நற்செய்தியை கொண்டு வரும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில் அனுப்பப்பட்டதைத்தான் உங்களிடத்தில் கிறிஸ்து அனுப்பப்பட்டார் என்று பேதுரு விவரிக்கிறார். தன்னுடைய குமாரனை அவர்கள் சிலுவையில் அறைந்ததற்கு உடனடியாக கர்த்தர் தண்டிக்கவில்லை. அவர்கள் ஸ்தோத்திர பரிசுத்தாவின் ஊழியத்தையும் அப்போஸ்தலருடைய ஊழியத்தின் மூலமாக மனம் திரும்பும்படி அவர்களுக்கு கிட்டத்தட்ட 33 ஆண்டுகள். ஏனென்றால் இயேசு 33 வருஷம் 33ஆவது வயதிலே சிலுவையில் அறையப்பட்டார். AD 70 தான் அவர்களுக்கு பெரிய நியாய தீர்ப்பு வந்தது. அந்த இடைப்பட்ட காலங்கள் அவர்கள் நடுவிலே ஆண்டவர் ஸ்தோத்திரம் பரிசுத்தாவின் மூலம் பலத்த கிரியைகளை செய்தார். ஆகிலும் அதை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை, அங்கீகரிக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மத்தியில் அனுப்பப்பட்டதும் அப்போஸ்தலர்கள் அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய அனுப்பப்பட்டதை இயேசு அங்கே ஸ்தோத்திரம் அவர்களிடத்தில் அனுப்பப்பட்டார் என்று அங்கே குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். இயேசுவை எழுப்பி முதலாவது
உங்களிடத்தில் அவரை அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானுடைய ஊழியத்தின் முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால், அவர் வரும்போது பாவத்தை குறித்து ஜனங்களை கண்டித்து என்ன செய்வார்? உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டது. Jesus ministry continued to them through his apostles with the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு கிறிஸ்துவின் ஊழியம் அப்போஸ்தலர்கள் மூலமாய் அவர்களுக்கு தொடர்ந்தது. பிரைஸ் காட். இங்கே அதைத்தான் இங்கே கிறிஸ்து தன் பிள்ளையாகிய கிறிஸ்துவை எழுப்பி, முதலாவது உங்களிடத்திலே சுவிசேஷம் முதல் யாருக்கு கொடுக்கப்பட்டதென்றால் யூதர்களுக்குத்தான் முதலாவது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. வசனத்தில் எழுப்பினார், அனுப்பினார். எதற்காக பரிசுத்த ஆவியானவர் அனுப்பப்பட்டார்? அல்லது கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய சுவிசேஷம் அவர்களுக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், உங்கள் எல்லோரையும் பொல்லாங்கிலிருந்து விலக்கி. Why did God send his son the gospel unto them என்று சொன்னால், அவர்களை பொல்லாங்கில் இருந்து விடுவிக்கும்படிக்கு. பொல்லாங்கில் இருந்து விடுவிக்கும்படிக்கு முதலாவது உங்களிடத்தில் அனுப்பப்பட்டார். இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க வந்தார். அந்த வேலையை உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலமாய் ஜனங்கள் மத்தியிலே சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டார். இயேசு இரட்சகராகவும் பரிசுத்த ஆவியானவர் விடுவிக்கிறவராகவும், இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒரு பாவியை ரட்சிக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாகவும் இருக்கிறது. ரோமருக்கு நிருபம் 1:16 வாசிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும், முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. அது தேவ பலனாய் இருக்கிறது. கிறிஸ்து ரட்சிக்கிறவர், பரிசுத்த ஆவியானவர் விடுவிக்கிறவர். சுவிசேஷம் ரட்சிக்கும் வல்லமை சுவிசேஷத்தில் இருக்கிறது. The power of God is in gospel unto salvation to everyone who believe. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் ரட்சிப்பு உண்டாக்கத்தக்க தேவ பலன் என்ன செய்து இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்டது. குறிப்பாக அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ரோமாபுரிக்கு சுவிசேஷத்தை எடுத்து செல்ல விரும்பினார். பவுல் அப்போஸ்தலர் இருந்த காலகட்டங்களில் பல நாடுகளுக்கு சுவிசேஷத்தை எடுத்து சென்றார். அவர் ரோமாபுரிக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், நான் வரப்போகிறேன் என்பதை ஆயத்தப்படுத்தும்படிதான் ரோமர் நிருபத்தை எழுதி ரோமாபுரிக்கு அனுப்புகிறார். ரோமாபுரிக்கு வரும்போது நான் ஸ்பானியா தேசத்துக்கு செல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எடுத்து செல்ல அவர் அதிகமாய் விரும்பினார். ரோமாபுரி என்று சொன்னால் சுவிசேஷத்துக்கு எப்பொழுதுமே திறந்த வாசல் உள்ள பட்டணம் கிடையாது. அறிவாளிகள், தத்துவங்கள் நிறைந்த பட்டணம், நிறைய பிலாசபர்ஸ்கள் இருந்த பட்டணம். இங்கே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து அந்த மக்கள் நினைத்த கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து தச்சு வேலை செய்த, அதுவும் கொடிய குற்றவாளிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய சிலுவை மரணத்தை தரிசித்த இவரை பற்றி அறிவிக்கும் போது எல்லாருமே பெரிய வெல்கம் பண்ணுவார்கள் என்ற நிலை இல்லை. பொதுவாக
ரோமாபுரியிலே பல மக்கள் அல்லது அந்த காலத்தில் இருந்த பல அறிவாளிகள் அப்படித்தான் நினைத்தார்கள். ஆகையால் தான் கிறிஸ்துவின் சுவிசேஷம் சிலருக்கு பைத்தியமாக தோன்றினது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிட்டு சொல்வதை பார்க்கிறோம். பவுல் ரோமாபுரிக்கு செல்லும் போது ரோமாபுரியிலே உள்ள மக்கள் அறிவாளிகள் மனதிலே ஏனென்றால் யூதர்களை அவர்கள் அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறார்கள். எருசலேம் என்று சின்ன ஒரு யூதர்களின் தலைநகரத்திலிருந்து இந்த சுவிசேஷம் செல்கிறது. ஏற்கனவே யூதேயா அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. கிறிஸ்து ஸ்தோத்திரம் ஒரு சாதாரண நிலையில் பிறந்தவர் என்று அவர்கள் கருதி இருக்கிறார்கள். ஆகையினாலே அதை குறித்து பலவித எண்ணங்கள் அவர்களுக்குள் இருந்தபடினாலே தான் ஸ்தோத்திரம் சுவிசேஷத்தை குறித்து அறிவிக்க பலர் கொஞ்சம் தயங்கினார்கள். ஆனால் பவுல் சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை குறித்து சொல்ல என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு நான் கடனாளி. சுவிசேஷத்தை எங்கும் எடுத்து செல்வதற்கு நான் எப்பொழுதும் ரெடி மைண்ட் உள்ளவனாய் ஆயத்தம் உள்ளவனாய் இருக்கிறேன், அதை ஆர்வமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். பவுல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படாதிருக்க காரணம் என்ன? ஃபர்ஸ்ட், பாவியாய் ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு அதுல என்ன இருக்கு? தேவ பலன் இருக்கிறது. அது பாவத்தின் தண்டனையிலிருந்தும் நரக ஆக்கினைந்து விடுவிக்கப்படுவதற்குள்ள the power of God. இரண்டாவது சொல்லுகிறார், அது கிறிஸ்துவின் சுவிசேஷம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் தேவனுடைய சுவிசேஷம், the gospel of God, the gospel of Jesus Christ. அதுல தேவனுடைய வல்லமை இருக்கிறது. அது தேவனிடத்திலிருந்து வந்த சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்வோம் என்றால் அது செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வல்லமுள்ளதா இருக்கிறது. இன்றைக்கு சுவிசேஷத்தை நாம சீப்பாக்கி விட்டோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசே பட்டணத்தில் 1:6 எழுதுகிறார், சுவிசேஷம் உலகம் எங்கும் பரம்பி பலன் தருவது போல பரப்பப்பட்டால், சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய பிரகாரம் சொன்னால் அது கண்டிப்பாக என்னத்தை உண்டாக்கும்? என்னத்தை உண்டாக்கும் சொல்லுங்க? பலன் உண்டாக்கும். எந்த வித்துக்குள்ளும் ஒரு ஜீவன் இருக்கு. எந்த விதையும் செத்து போவதில்லை. மண்ணுக்குள் சரியாய் போடப்பட்டால் எந்த வித்தாய் இருந்தாலும் அது தன் மூலமாக ஒரு மரத்தை ஒரு செடியை உருவாக்கும். ஏனென்றால் அது செத்தது போல் இருந்தாலும் காய்ந்து உலர்ந்தது போல் இருந்தாலும் அதற்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. அது வெளியே போட்டால் முளைக்காது. மண்ணுக்குள் புதைக்கப்பட்டால் அல்லது ஸ்தோத்திரம் சரியான நீர் ஊற்றப்பட்டால் கண்டிப்பாக செடியாக முளைக்கும். அதுபோல சுவிசேஷத்தை பரிசுத்தாவின் பலத்தோட ஸ்தோத்திரம் நாம பிரசங்கித்தால் அது கண்டிப்பாக பலன் உண்டாக்கும். ஏனென்றால் அது தேவனுடையது, அது கிறிஸ்துவனுடையது. அதான் கிறிஸ்து. சுவிசேஷம் is the voice of Jesus. Gospel is the voice of God. அது தேவனுடைய சத்தம், அது தேவன். அதை பவுல் உணர்ந்தபடினாலே ஆண்டுடைய சுவிசேஷத்தை குறித்து அவர்களுக்கு பிரசங்கிக்க வெட்கப்படவில்லை. கிறிஸ்து அல்லது கிறிஸ்துவின் சுவிசேஷம் தான் ஒரு மனிதனை பொல்லாங்கிலிருந்து, ஒரு மனுஷனை அல்ல, எல்லாரையும், யூதர்கள் அத்தனை பேரையும், இந்தியர்கள் அத்தனை பேரையும், அமெரிக்கர்கள் அத்தனை பேரையும், வசனத்தில் தான் அவர் உங்கள் சிலரை அல்ல, உங்கள் எல்லோரையும் பொல்லாங்கில் இருந்து விடுவித்து விலக்கி. அப்ப எல்லாரையும், எல்லா ஜனங்களையும் பொல்லாங்கிலிருந்து விடுவிக்க ஒரே ஒரு காஸ்பல் போதுமானது. எல்லாரையும். ஆகையால் தான் வேதம் சொல்லுது, எல்லாருக்காக இயேசு மீட்கும் பொருளாக தன்னைத்தானே கிரயமாக என்ன செய்தார்? எல்லோரும் மீட்கப்படும்படிக்கு, எல்லாரையும்
பொல்லாங்கிருந்து விடுவிக்கும்படி விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. ஒருவன் உண்மையாக பாவத்திலிருந்து மனம் திரும்பி கிறிஸ்துவால் விடுவிக்கப்பட்டால் definitely he will be blessed by God. God will bless him definitely. அங்கே பார்க்கிறோம், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு, பொல்லாங்கிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. யாரை ஆசீர்வதிப்பார்? பொல்லாங்கிலிருந்து விலக்கப்பட்டவர்கள், பொல்லாங்கிலிருந்து மனம் திரும்பினவர்கள், பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பை பற்றி ரட்சிக்கப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு. அப்படி என்றால் தேவன் உயிரோடு எழுப்பப்பட்டதும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் மூலமாய் மக்களிடத்தில் திரும்ப அனுப்பப்பட்டதும் ஸ்தோத்திரம். எதற்காக என்றால் ஜனங்களை பொல்லாங்கிலிருந்து விடுவித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி. நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கேட்கிறோம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும். பொல்லாங்கில் இருக்கக்கூடிய பாருங்க, ஒரு பாத்திரத்துக்குள் ஒரு பொருளை ஊற்றுவதற்கு முன்பாக அந்த பாத்திரத்தை சுத்தம் செய்கிறோம். ஒரு அழுக்கான ஒரு பாத்திரத்தில் ஒரு நல்ல பொருளை சேகரித்து வைக்க மாட்டோம். தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்குள் கொடுப்பதற்காக நம்மை முதலாவது பொல்லாங்கிலிருந்து விடுவிக்கும்படிக்கு. அதைத்தான் எரேமியா சொல்லுகிறார், உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. எரேமியா 5:25 வாசிங்க. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. உங்கள் அக்கிரமங்கள் உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மைகளை வரவொட்டாதிருக்கிறது. உங்கள் பாவங்கள் உங்கள் அக்கிரமங்கள் நன்மையை தடுக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. நன்மை தேவனுடையது. நன்மை தேவனுடைய ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரக்கூடாதபடிக்கு அது என்ன செய்து உங்களை தடுக்கிறது. அப்ப யார் யார் ஸ்தோத்திரம் பொல்லாங்கிலிருந்து பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறார்களோ, மனம் திரும்புகிறார்களோ, அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். யாக்கோபு முழு இரவும் the whole night என்னை ஆசீர்வதி ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கல. இறுதியாக ஸ்தோத்திரம் ஆண்டவர் போக விடு என்று சொல்லும் போது, ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று சொல்லும் போது ஆண்டவர் அவனை பார்த்து, உன் பெயர் என்ன? ஆண்டவருக்கு யாக்கோபு பெயர் தெரியாது கிடையாது. உலகத்தில் எல்லாருடைய பெயரும் தெரியும். யாக்கோபு பெயரும் தெரியும். தெரியுமா? தெரியாதா? சகைவே கீழே இறங்குவான்னு சொல்லி சகைவு பேரை சொல்லி அழைச்சார். சகைவை அதுக்கு முன்னால அவர் பார்த்தது கிடையாது. யாக்கோவுடைய பெயர் நல்லா அவருக்கு தெரியும். ஆனால் உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். அவன் வாயினாலே அதை சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். யாக்கோபு என்ற பெயருக்குள்ளே அவன் செய்த எல்லா பாவ செயல்களும் இருக்கிறது. அப்பாவை ஏமாற்றினது, அண்ணனை ஏமாற்றினது, ஸ்தோத்திரம் மாமனை ஏமாற்றினது, ஸ்தோத்திரம் இன்னும் என்னென்ன தப்பெல்லாம் செய்தான எல்லா தப்பிதங்களும் அடங்கிய உள்ளடக்கிய பெயர் தான் யாக்கோபு. பெயர் யாக்கோபு என்று சொல்லும்போது அடுத்த நிமிடமே இனி உன் பெயர் யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று நினைச்சப்படும். என்ன செய்யும்? அழைக்கப்படும். அங்கே கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அதற்கு பின்புதான் இஸ்ரவேல் என்று பெயரை கொடுத்து கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையினாலே இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டதின் நோக்கம் என்ன? எல்லாரையும் ஆசீர்வதிக்க. பரிசுத்தமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் எங்களை நேசிக்கிற தேவனாயிருக்கிறீர். இந்த உண்மையை, இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தை கேட்ட யாவரும் உணர்ந்து உம்முடைய அன்பின்
செயலை வாழ்க்கையில் உணரத்தக்கதாக பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உதவி செய்யும். வியாதிகளை சுகமாக்கும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நப்தலி சண்டே ஸ்கூல் புக்ஸை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். முழு வேதாகமத்தையும் 12 வால்யூமாக பிரிச்சிருக்கிறோம். ஒவ்வொரு வால்யூத்துலேயும் 30 லெசன்ஸ் இருக்கும். அந்த ஒரு புத்தகம் ஒரு குழந்தைக்கு ஒரு வருஷத்துக்கு போதுமானதாக இருக்கும். இந்த புத்தகத்தில் அந்த வேத பகுதி கொடுத்துருக்கோம், அதனுடைய அந்த பாடத்தினுடைய நோக்கம் கொடுத்துருக்கோம், அதில் மெமரி வர்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜூனியர் சீனியர் கேட்டால சொல்லி கொடுக்கறது போல் சில இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம் ஜூனியர் சீனியர்னு, சில இடத்துல ஜூனியருக்கு மட்டும் கொடுத்துருப்போம், பெரியவங்களுக்கு முழு வசனத்தை நீங்கள் சொல்லி கொடுத்தலாம். கலரிங் பேஜ் இருக்குது, ஏன்னா எல்லா ஏஜ் குரூப்புக்கும் கலர் இஷ்டம் இருக்கிறதுனால கலரிங் பேஜஸ் இருக்குது. அதே போல் கொஸ்டின் ஆன்சர், ஃபில்லப்ஸு, மேக்ஸ் ஆஃப் ஃபாலோயிங், அப்புறம் சூஸ் த கரெக்ட் ஆன்சர், இந்த மாதிரி எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒவ்வொரு பாடங்களுக்கும் வேறு வேறையாக கொடுத்துருக்கோம். நீங்கள் 9940937773 9940937773 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் வேணும்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃபார்ம் அனுப்பித்தரோம். அந்த ஆர்டர் ஃபார்மில் நீங்கள் அனுப்பும்போது உங்களுக்கு அதை நாங்கள் அனுப்பித்தர ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த புத்தகம் ஆங்கிலத்திலும் நம்மிடத்தில் இருக்கிறது. எல்லா விதங்களிலும் இது பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை நன்கு கற்றுக்கொள்ளவும் தேவனுக்காக பயன்படவும் இது கண்டிப்பாக வசதியாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள்.